இந்த அக்கா வீட்டுக்காரர் எவ்வளவு பரவாயில்லைங்கக்கா. நானும் உங்களை மாதிரியே பப்பு கை ஜாக்கெட்டு கெவனும் போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்புன்னு என்ன துரத்தி அடிச்சாங்கக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு எங்க ஆத்தா வீட்டுக்கே போயிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை பிடிச்சி கெஞ்சினால்தான் போனா போட்டுமே நீங்க வந்தேன். எனது அநியாயமா இருக்குதே. இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க அடிப்பாங்க? என் வீட்டுக்காரர் என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூட்டு போகணும், மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும். இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன். புடவை நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன், நானே வாங்குவேன். இதுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது. ஆம்பளைங்க 4 இடம் சுத்தி வராங்க, அவங்களுக்கு பொழுது போகுது. நம்ம அடுப்பங்கரையிலே சுத்தி வரும், நமக்கு என்ன ரிலீஃப்? அவங்களுக்கு தினம் ஆக்கி போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காரிச்சிங்களா? நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஏக்கா, இந்த அக்கா சொல்றதுதான்க்கா கரெக்ட். நம்ம வீட்டுக்காரங்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலே மிளகா அரைக்கிறானுங்க. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரிய மகனே.